ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நிலா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போமா வந்து மை டெஸ்டின் மேட் இருக்குல்ல, அந்த ஸ்டோரிக்கு வந்த கமெண்ட் எல்லாத்தையுமே வந்து படித்து பார்த்தேன். எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஓகேடா. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம், பிஎல் கண்டென்ட் இது. பிஎல் கண்டென்ட் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து இது வந்து எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை, அப்படியே வந்து வந்தது தான் கதையை எடுக்க போகிறேன். அதனால் வாங்க, நம்ம இப்படி வந்து எந்த ஒரு இன்ட்ரோவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்து கதைக்குள்ளே போயிடலாம். வாங்க, அப்படியே நீங்கள் வந்து கண்ணை மூடினீங்கன்னா ஒரு ப்ளே கிரவுண்ட்லாம் தெரியுது. அந்த ப்ளே கிரவுண்டில் வந்து எல்லாமே சின்ன சின்ன பசங்க, அதாவது இந்த 2 வயசு 3 வயசு பசங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரிப்பட்ட பசங்க தான். அவங்களாம் வந்து விழுந்து விழுந்து ஓடி ஆடி விளையாடுறாங்க. பாதி பசங்க வந்து விழுறாங்க, எழுதுறாங்க, விழுறாங்க, எழுந்திரிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து விளையாடிட்டுருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமாக ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து ஃபோக்கஸை உள்ளே வச்சோன்னா ஒரு 2 சின்ன பசங்க தான் விளையாடிட்டுருக்காங்க. ஒருத்தங்க பார்க்க நம்ம டே மாதிரி இருக்காங்க, இன்னொருத்தவங்க பார்க்க நம்ம ஜேகே மாதிரி இருக்காங்க. அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன், சின்ன பையன். 2 பேருமே வந்து ட்வின்ஸ் போல். 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஒரே வயசு, அதாவது ஒரே ஹைட்டு, அந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்போ வந்து அந்த பையன் தான் வந்து அந்த பொண்ணை பார்த்து, இங்கே பாரு வியானா, ஒழுங்கா நீ விளையாடு, இல்லைன்னா வா நம்ம அம்மாட்ட போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே அந்த சின்ன பொண்ணு தான், ஏன்னா என்னை எப்போ திட்டிகிட்டே இருக்கேன், நானும் விளையாட தானே செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே நம்ம ஜியாண்டியான் தான் வந்து வியானாவை பார்த்துட்டு, வியானா நீ விளையாடுன்னு தெரியுது வியானா, ஆனால் வந்து நீ தான் கீழே விழுறல்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து வியானா தான், ஏன் நான் இப்படி பண்ணுறேன், எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் வலிக்குது அப்படின்ட்டு சொல்லுது. அந்த பாப்பாவோட உடம்பு ஃபுல்லாக பார்த்தோன்னா ஒரு மாதிரி நல்லா வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கு. அந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. அந்த பாப்பாவுக்கு வந்து சொல்ல தெரில, அதனால் அது வலிக்குது அப்படின்ட்டு சொல்லுது. உடனே வந்து சரி வா, அப்போ நம்ம அம்மாட்ட போவோம், அம்மாட்ட வந்து நீ சொன்னேன்னா அம்மா வந்து உனக்கு வந்து எதாவது தருவாங்க, உனக்கு சரியாயிடும் சரியா அப்படின்ட்டு சொல்லிட்டு வியானாவை வந்து ஜியாண்டியான் வந்து அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இவன் வந்து அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். டக்குன்னு வந்து பாப்பா வந்து மயங்கி கீழே விழுந்துருச்சு. உடனே நம்ம ஜியாண்டியான் தான், பாப்பா பாப்பா எந்தி பாப்பா அப்படின்னு சொல்லுது. ஆனால் வந்து வியானா வந்து கண்ணை கூட திறக்கல. உடனே நம்ம ஜியாண்டியான் என்ன பண்ணுறான்னா, அம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓடுறான். அங்கே வந்து நம்ம டே தான் உட்காந்துருக்குறாரு. அவர்கிட்ட போயிட்டு, அம்மா பாப்பாம்மா, அம்மா தங்கச்சி விழுந்துட்டாம்மா, அம்மா வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாண்டியான் வந்து அப்படியே வந்து டேவை வந்து பாப்பா கிட்டே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ வந்து நம்ம டே தான் வந்து அப்படியே போகிறான். டே பார்த்து அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடாச்சு, எந்திரிடா பாப்பா எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு ஓடுறான். பின்னாடி நம்ம ஜியாண்டியானும் வந்து ஓடுறான். இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. டாக்டர் வந்து அங்கே எங்கேயும் ஓடிட்டுருக்காங்க. வெளியே வந்து தான் உட்காந்து கையை வந்து அப்படியே பேசிஞ்சு அழுதுட்டுருக்குறாரு. கடவுளே, என் குழந்தைக்கு மட்டும் எதுவும் ஆக விட்டுறத ப்ளீஸ், எனக்கு இருக்கிறதே அது வந்து தான் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழுதுட்டுருக்குறாரு. இப்போ வந்து டாக்டர் தான் அப்படியே வெளியே வராங்க. டாக்டர் வெளியே வந்தோன்னா நம்ம டே தான், சார் என் குழந்தைக்கு என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த டாக்டர் தான், அது நீங்கள் உள்ளே வாங்க, அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம டே தான் வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே டாக்டர் தான் வந்து, உட்காருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம டே தான் வந்து உட்காந்துட்டு, சார் என்னாச்சு சார், அவள் நல்லா தானே இருக்கா, எதுவும் ஆகலைல்ல என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து டாக்டர் தான், சார் என்ன சார் நீங்கள் இவ்வளோ நாள் வந்து இப்படி வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக வந்து இது முன்னாடியே உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து நம்மகிட்டே தான், என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் ஒரு பதட்டத்துலேயே கேட்குறாரு. உடனே டாக்டர் தான், சார் உங்கள் குழந்தைக்கு வந்து ஹார்ட்டில் ஒரு பெரிய ஓட்டை இருக்குது சார், நீங்கள் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து நம்மகிட்டே தான், என்ன சார் அது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து டாக்டர் தான், சார் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், நீங்கள் வந்து உங்களுடைய பிளட் சாம்பிளை கொடுத்துட்டு போங்க, ஒரு வேளை உங்கள் பிளட் சாம்பிள் மேட்ச் ஆச்சுன்னா சீக்கிரமாக பண்ணிடலாம், இல்லைனா வந்து உங்கள் ஹஸ்பண்டை வந்து வர சொல்லுங்கள், அவருடைய பிளட் சாம்பிள் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே வந்து நம்மகிட்டே தான், ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமே அவருக்கு வந்து மனசே கேட்கல. பாப்பா பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு. பாப்பாவுக்காக என்னெல்லாமோ செய்கிறாரு. ஆனால் பாப்பா வந்து எதுவுமே வந்து பாப்பாவுக்கு தெரியாதுல்ல. பாப்பா வந்து அவங்க அண்ணன் கூட ஜாலியாக விளையாடுறா, ஓடுறா, எல்லாம் பண்ணுறா. ஆனால் வந்து டேக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பாப்பா பார்க்கும்போதே அவர் வந்து பாப்பாவுக்காக வந்து பாப்பாவுக்கு முன்னாடி அழுதுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பார். இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ரிப்போர்ட் வந்து வந்திருக்கோம். ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் வந்து கூப்பிட்ருப்பாங்க. நம்ம டே வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அவங்க வந்து டாக்டர் தான் டேவை பார்த்துட்டு,
சார் உங்களுடைய பிளட்டு வந்து மேட்ச் ஆகலை, நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டை வந்து கூப்பிட்டீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அவருடைய பிளட் வந்து மேட்ச் ஆகும். ஸோ வந்து சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணிடலாம், வர சொல்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம டே வந்து டாக்டர் வந்து அமைதியாக பார்க்குறாரு. உடனே அந்த டாக்டர் தான் என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம டே தான் இல்லை ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போயிடுறாரு. இப்போ வந்து நம்ம டே வந்து கடைசியாக வந்து முடிவு பண்ணிட்டாரு, நம்ம வந்து திரும்ப வந்து அங்கே போகணும், நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைக்காக நம்ம வந்து கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணுறாரு. உடனே வந்து அதை வந்து நம்ம ஜியான்டியானும் சரி வியானாவும் பார்த்துட்டு எங்கேம்மா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம டே தான் வந்து அதுவா நம்ம வந்து உங்கள் அப்பாவை பார்க்க போகிறோம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம வியானாவும் ஜியான்டியானும் உண்மையாவாம்மா நம்ம அப்பாவை பார்க்க போகிறோமோ ஜாலிவாம்மா, நம்ம சீக்கிரமாக போகலாம், சீக்கிரமாக போய் அப்பாட்ட போய் நம்ம விளையாடலாம், நான் வந்து நிறைய சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம டே வந்து அவங்க 2 குழந்தையுமே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அமைதியாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணுறாரு. இப்போ வந்து ஏர்போர்ட்டை தான் காட்டுறாங்க. அவர் வந்து ஏரோப்ளேனில் வந்து ஏறி உட்காந்துட்டாரு. ஏரோப்ளேனும் வந்து கிளம்பிடுச்சு. அவர் வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு அவர் வந்து யோசித்து பார்க்குறாரு. அவர் அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து போயிடலாம். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஏம்மா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நான் அவனை லவ் பண்ணுறேம்மா, அவனை என்ன ட்ரூவாக லவ் பண்ணுறேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் அவனை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உங்களுக்கு புரியுதா? தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க, எனக்கு அவனை மட்டும் தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன். நீங்கள் வந்து வேறு எதுவும் பேசணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட வந்து பேசாதீங்க தயவுசெய்து, நான் அவனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம டே தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து அவங்க அம்மா தான் டே உனக்கு புரிய மாட்டேங்குதுடா, அவன் வந்து வேறு யாரையும் லவ் பண்ணுறான்டா, உன்னை வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கான்டா, நீ வந்து பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு உன்னை யூஸ் பண்ணுறான்டா, ஏன்டா உனக்கு அது புரிய மாட்டேங்குது, ஹீ இஸ் சீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். ஜிமின் வந்து சொல்லிட்டு டேவை வந்து பார்க்குறாங்க. டே வந்து முடியாதுமா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேம்மா, அவன் என்ன தான் லவ் பண்ணுறான் அது எனக்கு நல்லா தெரியும், அவனை நான் எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணிட்டேன் தெரியுமா, 2 இயர்ஸ்மா, 1 2ன்னு கிடையாது, 2 இயர்ஸ், 2 இயர்ஸ் புரியுதா, ஹீ இஸ் மை லவ், ஓகே டோன்ட், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரிலம்மா, தயவுசெய்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து விளையாடாதீங்க, அவனை நான் லவ் பண்ணுறேன், அவனும் என்ன லவ் பண்ணுறான் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அவங்க அம்மா அப்பாட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்குறாரு. இது இப்போ வந்து நம்ம டேயோடைய அப்பா தான், அதாவது நம்ம சுகா தான் வந்து டேவை பார்த்துட்டு இங்கே பாரு டே, நாங்கள் வந்து அவனை வந்து விசாரிச்சுட்டு தான் அவன்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கோம், ஆனால் நீ வந்து நாங்கள் சொல்கிறது எதையுமே வந்து கேட்குற மாதிரி தெரில, அதனால் வந்து நல்லா புரிஞ்சுக்கோ, இதை வந்து நான் வந்து கடைசியாக சொல்கிறேன், அவனை வந்து நாளைக்கு வர சொல்லு, நம்ம வந்து பேசிக்கலாம், உனக்கு வந்து இப்போ வந்து காதல் மயக்கத்தில் அதனால் வந்து நீ வந்து நாங்கள் சொல்கிறது எதையுமே வந்து புரிஞ்சிக்க மாட்டே, அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது, அவனை நாளைக்கு வர சொல்லு, நாங்கள் அவன்கிட்ட பேசிக்கிறோம், உங்களுக்கு 2 பேருக்கும் நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஆனால் அந்த கல்யாணத்தில் அவன் எதாவது பண்ணான் அவனே நீ என்கிட்ட செத்துடா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம டே தான் அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாதுப்பா, அவனை நான் லவ் பண்ணுறேன், அவனை என்ன லவ் பண்ணுறான் எனக்கு தெரியும் அவனை பற்றி சரியா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம சுகாவை பார்க்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அமைதியாக போயிடுறாரு. அப்படியே வந்து 1 வீக் வந்து ஸ்கிப் பண்ணோன்னா இந்த கல்யாணம்லாம் அப்படியே ஜாமாக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஆள் வராரு, வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜேகே தான். அவர் வந்து வராரு, வந்துட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வராரு. இப்போ வந்து நம்ம ஜிமின் தான் என்னடா ஏன்டா இப்படி கத்திட்டே வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஜேகே தான் என்னென்ன பண்ணுற, அவனுக்கு இந்த வயசில் என்ன, நான் இவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணியிருக்கேன், இப்போ தான் அவன் காலேஜ் முடிக்கிறான், அதுக்குள்ளே என்னென்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஜிமின் தான் உன்னுடைய ஆசை மருமகன் இருக்கான்ல, அவனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணுமா, அவனை ஒருத்தனை லவ் பண்ணுறானா, நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோமா, அதனால் வந்து இப்போவே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சண்டை போட்டான். என்னத்தையே பண்ணி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து நம்ம ஜேகே வந்து நீ வந்து ஒரு அம்மா, நான் அம்மா மாதிரி பேசுனா அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று வந்து நம்ம ஜிமின் தான் இங்கே பாரு ஜேகே, நாங்கள் வந்து ஒருத்தவங்க கிட்ட ஒரு சின்ன ஒரு கைப்புள்ளிக்கு சொல்கிற மாதிரி சொல்ல தான் முடியும், அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க வந்து முடிவு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு வேணாம் நாங்கள் சொல்கிறதோம் அப்படின்னு சொல்கிறப்போ நாங்கள் எதுவும் பண்ண முடியாது புரியுதா, நீ போய் அமைதியாக போய் உட்காருப்போ அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று வந்து நம்ம ஜேகே தான் வந்து சரி அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
கேட்குறாரு. வேறு எங்கே இருக்கான், மாடியில் தான் இருக்கான், போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொன்னாது கேட்குறானா ஏதாவது செய்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து நம்ம ஜேகே தான் அப்படியே வந்து மாடி ஏறி போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம டே வந்து அமைதியாக உட்காந்துருக்குறாரு. அவர் வந்து ஜாலியாக வந்து அவருடைய ஆள்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து நம்ம ஜேகே வந்து போய் அப்படியே வந்து நாக் பண்ணுறாரு. அவர் வந்து டே வந்து பார்த்துட்டு, டேய் நான் அப்புறம் பேசுகிறேன், எங்கள் மாமா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஜேகே கிட்ட போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. மாமா எப்போ வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் வந்து சக்ஸஸ் ஆகிட்டேன், நான் வந்து லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சந்தோஷமாக சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஜேகே தான், டேய் உனக்கு புரிய மாட்டேங்குது, உங்கள் அம்மா அப்பா வந்து உனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து கேட்குறாரு. அதுக்கு நம்ம டே தான், மாமா நீயும் மாமா ஏன் மாமா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஜேகே தான், ஜேகே வந்து டேவை பார்த்துட்டு, இங்கே பாரு டே உனக்கு புரிய மாட்டேங்குது, உங்கள் அப்பா அம்மா நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, அந்த பையன் நல்ல பையன் கிடையாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. மாமா இதை பற்றி பேசுகிறேன்னா என்கிட்ட வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்படியே போக போகிறாரு. உடனே நம்ம ஜேகே வந்து டேவுடைய கையை பிடிச்சிட்டு, சரி விடு நான் அவன்கிட்ட எதுவும் பேசலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கீழே போயிடுறாரு. உடனே வந்து நம்ம டே வந்து, யாருக்குமே என்னோட இது புரிய மாட்டேங்குது, நான் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, அவனும் என்ன ட்ரூவாக லவ் பண்ணுறான், ஏன் இவங்க புரிஞ்சிக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணுறாரு. நம்ம வந்து அப்படியே வந்து நடந்துகிட்டே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன், ஐ மீன் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் எல்லாமே வந்து நடந்திருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து அந்த பையன் வந்திருப்பான். ஆனால் வந்து கல்யாணத்து அன்னைக்கு வந்து டே வந்து அமைதியாக உட்காந்து அவர் வந்து எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு அமைதியாக வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து உட்காந்துருக்குறாரு. இப்போ வந்து நம்ம நம்ம சுகா தான் வந்து வராரு. வந்துட்டு என்ன டே ரெடி ஆகிட்டியா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து சொல்கிறாரு. டே வந்து சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம சுகா வந்து டேவை பார்த்துட்டு, ஆனால் நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து நம்ம டே தான், என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம சுகா தான் வந்துட்டு, இல்லை உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம டே தான் வந்துட்டு, என்னப்பா பேசுகிறீங்க, அங்கே தான் இருப்பான், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம சுகா தான், இல்லை டே அவன் வெளியே இல்லை, அதனால தான் உன்கிட்ட வந்து கேட்குறோம், வேறு எங்கே போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு, நீ தானே சொன்னேன் எது லவ் பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு, எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு. ஒன்று வந்து நம்ம சுகர் டேக்கு வந்து, என்னப்பா அவன் அங்கே தான்ப்பா இருப்பான், நீங்கள் என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று வந்து நம்ம சுகா தான், விளையாடாத டே, இந்த இடத்துல இருந்துட்டு சும்மா இருந்துட்டு வாயில் நல்லா வருதுட்டே, எங்கே இருக்கான்னு சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பயிருப்பா நான் கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கால் பண்ணி பார்க்குறாரு. ஒரு 5-6 தடவை கால் பண்ணிட்டு 6வது தடவை தான் அவன் வந்து கால் எடுக்கிறான். எடுத்துகிட்டு வந்து டேவை பார்த்துட்டு, ஹலோ அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம ஹலோ எங்கடா இருக்க, நமக்கு நீ கல்யாணம்டா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து அவன் தான், இங்கே பாரு நான் வந்து இவ்வளோ நாளும் உன் கூட இருந்தேன், நான் இல்லைன்னுலாம் சொல்ல, ஆனால் வந்து சாரி, என்னால் வந்து உன் கூட இருக்க முடியாது, நான் வந்து வேற ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன், நான் அவங்க கூட தான் இருக்கணும், சாரி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து ஹேங் ஆகுது. நம்ம டேவுமே சரி சுகாவுமே சரி இதை வந்து கேட்டிருப்பாங்க. நம்ம டேவுடைய தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. அவர் வந்து சுகாவை பார்த்துட்டு, அப்பா அது அப்படின்னு சொல்கிறான். என்ன ஓடி போயிட்டானா, நான் தான் அன்றைக்கே சொன்னேன் நான் வந்து வேறு ஒருத்தனை லவ் பண்ணுறான், நீ வந்து இது நம்பாத அவனை அப்படின்ட்டு, இப்போ என்ன பண்ண போகிற, போய் வெளியே போய் பாரு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு, நான் என் வார்த்தையை கேட்டு வந்தவங்களே எல்லாம் அவங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பல்ல கடிச்சிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாரு. டே வந்து அமைதியாக எதுவுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்குறாரு. இப்போ வந்து அவர் வந்து சுகா வந்து அப்படியே வந்து ஜேகே கிட்டே போகிறாரு. ஜேகே வந்து சுகாவை பார்த்துட்டு, என்ன மாமா என்னாச்சு, மாப்பிள்ளையே காணோம், சரி ரெடி ஆகிட்டானா, வாங்க நம்ம வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம சுகா தான் வந்து ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே நான் ஒன்று கேட்டால் நீ சேவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஜேகே, என்ன மாமா இந்த டைமில் போய் கேட்குற, சீக்கிரம் சொல்லு, லேட் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம சுகா தான், அது நீ வந்து டேவை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஜேகேக்கு மண்டையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. என்ன மாமா பேசுகிறேன், நான் எப்படி மாமா அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவன் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பையன் மாதிரி மாமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம சுகா தான் வந்துட்டு, ப்ளீஸ்டா மாப்பிள்ளை எங்கே போனானே தெரிலடா, அவனை போய் நம்பி அவன் வந்து லூசு மாதிரி பண்ணிட்டான்டா, ப்ளீஸ்டா கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம ஜேகே வந்து, இல்லை மாமா என்னை மன்னிச்சிடுங்க, இது ஒத்தைக்கு என்கிட்ட கேட்காதீங்க, வேறு என்ன வேணால் கேளுங்க மாமா செய்கிறான், இது ஒத்தே வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. மாமா இது ஒத்தே வேணாம் மாமா, ப்ளீஸ் மாமா புரிஞ்சுக்கோ, அவன் சின்ன பையன் மாமா, நான் வந்து எனக்கு வந்து இப்போவே வந்து 25 அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே வந்து நம்ம சுகா தான்,
ஜேகே புரிஞ்சுக்கோ ஜேகே, எங்களோட மானமே இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வந்து நம்ம ஜிமினும் வராரு. ஜிமின் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சுகா வந்து நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. ஜேகே வந்து இப்போ வந்து ஜேகே வந்து அவங்க அண்ணனை பார்த்துட்டு, நான் மாமாட்ட சொல்லணும் வேணான்ட்டு இது வந்து அவன் சின்ன பையன்தான் அவனை வந்து எப்படிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜேகே நான் சொல்கிறத கேளுடா ப்ளீஸ்டா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் சின்ன பையன்லாம் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி, கொழுப்பு பிடிச்சவன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம ஜேகே வந்துட்டு, நீ என்ன சொன்னாலும் அவன் சின்ன பையன், நான் இப்போ தானே அவனுக்கு 18 வயசே ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம ஜேமின் வந்து ப்ளீஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி ஜேகே வந்து அந்த மண்டபத்துக்கு அந்த மணமேடை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் போய் நிற்க வச்சிட்டாரு. இப்போ வந்து நம்ம சுகா வந்து ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போயிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம டே வந்து அப்படியே சுகாவை பார்க்குறாரு. பார்த்துட்டு அது இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. அவர் முன்னாடி பார்க்குறாரு. அவருக்கே ஷாக்கு. ஏன்னா ஜேகே வந்து அமைதியாக அங்கே நிற்கிறாரு. இவர் வந்து சுகா வந்து அப்படியே வந்து நம்ம டேவை வந்து கூட்டிகிட்டு போய் ஜேகேடைய கையில் வந்து டேயோடைய கையை வந்து கொடுக்குறாரு. டே வந்து ஜேகே வந்து கண்ணுலேயே எரிச்சிருவார் போல், மனுஷன் அவ்வளோ கோவத்தில் தான் நிற்கிறாரு. இப்போ வந்து நம்ம டே வந்து அப்படியே வந்து பக்கத்தில் போய் நிற்கிறாரு. டே வந்து ஜேகே வந்து எப்படி எந்திச்சு பார்க்குறாரு. டே தான் மாமா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜேகே வந்து எதுவுமே சொல்லலை. இப்போ வந்து அந்த ப்ரீஸ் தான், ஜியான் ஜங்குக்காக நீ கிம் டேயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே நம்ம ஜேகே தான் சம்மதம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து டேவை பார்த்துட்டு, கிம் டேயாங் ஆகிய நீ ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டே வந்து அமைதியாக கீழே பார்த்துட்டு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ப்ரிஸ்ட்டு தான் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஜேகே வந்து டேயோடைய கையை வந்து பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரைடை வந்து கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஸ்ட் சொன்னோடனே நம்ம டே வந்து அமைதியாக அப்படியே நிற்கிறாரு. நம்ம ஜேகே வந்து அப்படியே பக்கத்தில் போயிட்டு டேயோடைய ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து டேவை வந்து கையை விட்டுட்டு அப்படியே போய் நிற்கிறாரு. நின்னோடனே சரி இதோட கல்யாணம் முடிஞ்சு, இதுக்கப்புறம் வந்து கிம் டேயாங் கிடையாது பனி, இதுக்கப்புறம் நீ வந்து ஜியான் டேயாங் புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம டே வந்து அப்படியே வந்து தலையொத்தையை நாட் பண்ணிட்டு அமைதியாக நிற்கிறாரு. இப்போ வந்து நம்ம டே வந்து அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டு போய் அந்த ரிச்சுவல்லாம் இருக்கும்ல, பால் பழம் அது இது எல்லாம் முடிச்சுட்டு நைட் ஆகுது. நைட்டு வந்து டேயோடைய ரூமில் தான், அதாவது டே குக்கோடைய ரூமில் தான். இப்போ வந்து நம்ம டே தான் வந்து அப்படியே வந்து பால் சொம்போட உள்ளே வராரு. பால் சொம்போட உள்ளே வந்துட்டு பாலை வந்து பக்கத்தில் இருக்க அந்த டேபிளில் வச்சுட்டு ஜேகே கிட்டே போகிறாரு. ஜேகே கிட்டே போயிட்டு அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. வாங்கிட்டு நம்மளுடைய டேவை வந்து ஜேகேவை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து நம்ம ஜேகே தான் வந்து டேவை பார்த்துட்டு, இங்கே பாரு டே, இந்த கல்யாணம் வந்து ஜஸ்ட் ஒரு வீட்டில் வந்து சொன்னாங்க, அதனால் பண்ணிக்கிட்டேன். தேவையில்லாமல் வந்து என்கிட்ட வந்து எதுவுமே எதிர்பார்க்காத. எப்பவும் போல் நீ வந்து என்னுடைய இதாகவே என்னுடைய அண்ணன் பையனாகவே இரு. நான் மாமாவாகவே இருந்துட்டு போய்க்கிறேன். அமைதியாக இருந்துக்கணும். என்கிட்ட வந்து சும்மா இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது எப்பவும் போல், சரியா புரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து நம்ம டே தான் சரி மாமா, நான் அமைதியாகவே இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அமைதியாக அவர் போய் அவருடைய ஒரு சைடில் வந்து படுத்துக்கிறாரு. ஜேகே வந்து அமைதியாக அவருடைய சைடில் போய் படுத்துக்கிறாரு. இப்போ வந்து அடுத்த நாள் தான் ஆகுது. அடுத்த நாள் வந்து கம்பெனிக்கு போகிறாங்க. கம்பெனியில் வந்து சும்மா கிராண்டாக வரவேற்கிறாங்க நம்ம ஜேகேவை. ஆனால் ஜேகேக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அவர் வந்து அப்படியே வந்து இது என்ன வேலை, தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கீங்க, இது என்ன கம்பெனின்னு நினச்சிங்களா இல்லைனா ஏதாவது பப்பு பார்ட்டி நடக்கிற இடம் நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து அங்கே ஒரு மேனேஜர், அதாவது மேனேஜர்லாம் பிஏன்னு வச்சுக்கலாம், பிஏ வந்து நம்ம ஜேகே கிட்டே போயிட்டு, இல்லை சார் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம ஜேகே வந்து இதெல்லாம் உங்கள்கிட்ட யார் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்கள் அப்பா தான் சார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து ஜேகே வந்து அவரை பார்த்துட்டு, போயவங்க இந்த இடத்த கொஞ்சம் நேரத்தில் க்ளீன் பண்ணி வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அப்படியே வந்து ஜேகே வந்து அவருடைய கேபினுக்கு வந்து போகிறாரு. அவருடைய கேபினுக்குள்ளே போய் பார்த்தா அவ்வளோ கிஃப்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஜேகே தான் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இப்போ வந்து நம்ம பிஏ தான் வந்து அப்படியே உள்ளே வந்துட்டு, சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம ஜேகே தான் இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சார் இதெல்லாம் நாங்கள் இது பண்ணல சார், இது வந்து உங்களுடைய நம்ம பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்கல்ல சார், அவங்க வந்து உங்களுக்கு அமுச்சு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஜேகே வந்து அதெல்லாம் பார்த்துட்டு சரி இதை எடுத்து அப்படியே உள்ள ஓரமாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போய் அவருடைய சீட்டில் வந்து உட்கார்றாரு. சார் உங்களுக்கு எனக்கு கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான்டா ஜேகே வந்து அவ்வளோ வந்து அந்த ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி அவர் வந்து
மாதிரி நடந்துக்கவே மாட்டார். அவர் வந்து அவருடைய அந்த பொசிஷன், அதாவது அந்த மாமா அப்படின்றதுலையே நடந்துப்பார். அவர் வந்து எப்போவுமே டேவை பார்த்தா அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு விழுவார். முன்னாடிலேருந்தே அப்படி தான் டேவை பார்த்தா எரிஞ்சு எரிஞ்சு விழுவார். ஆனால் வந்து டேக்கு வந்து நல்லா தெரியும் தான் மாமாவுக்கு வந்து தன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இப்போ வந்து அவங்க ஒரு வந்து கேரக்டர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து முன்னாடி வந்து மாமாவாக அவரை பார்த்துருந்தப்போ மாமாவாக அவருக்கு வந்து அவரை பிடிக்கும்னு தெரியும். ஆனால் வந்து இப்போ வந்து அவருடைய பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஹஸ்பண்டாக வந்து மாமாவுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ வந்து ஒரு நாள் தான் நம்ம ஜேகே வந்து அப்படியே வந்து சாப்பிட வந்து உட்கார்றாரு. சாப்பாடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம டே வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்காரு. ஒன்று வந்து நம்ம ஜேகே வந்து டேவை பார்த்துட்டு, நீங்கள் என்ன பண்ணுற அம்மா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை மாமா, அம்மா பாட்டி வந்து கோயில் போயிருக்காங்க, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று வந்து நம்ம ஜேகே வந்து எந்திரிச்சிட்டிங்க பார், தேவையில்லாத வேலைலாம் பார்க்காத, நான் கிளம்புறேன், தேவையில்லாமல் நீ ஹஸ்பண்ட்ற அட்வான்டேஜை எடுக்கிற மாதிரி இருக்கட்டே, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. உடனே வந்து நம்ம வந்து ஜேக்கவை பார்த்துட்டு, நான் என்ன மாமா தப்பு பண்ணேன், அவன் ஓடி போனதுக்கு, நான் அவன் ட்ரூவாக லவ் பண்ணுறான்னு நான் நினச்சேன், அவன் என்னை விட்டுட்டு போவான் அப்படின்னு நினைக்கல. இப்போ உங்கள் கூட வந்து சரி அவன் தான் போயிட்டான், அவங்க கூடயாவது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து என்னை வந்து துரத்தி விட்றீங்க மாமா, சாரி மாமா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு புலம்பிட்டு அப்படியே வந்து ரூமுக்கு போயிடுறாரு. ரூமுக்கு போயிட்டு அப்படியே உட்காந்து அழுதுட்டுருக்குறாரு. அவர் இப்போ வந்து அப்படியே கொஞ்ச நாள் ஆகுதுடா. டே வந்து அவருடைய ரூமில் உட்காந்து அடிக்கடி அழுவார். மனுஷன் வந்து அழுறதவையே பொழுப்பாக வச்சுருக்கிறாரு. ஆனால் வந்து அவர் வந்து நான் வேலையை வந்து கரெக்டாக செய்வார். காலேஜ் போவார். காலேஜ் போய்ட்டு அப்படியே உட்காந்து கிளாஸ் கவனிப்பார். அங்கே வந்து இப்போ வந்து அந்த பையன்லாம் வர்றதே கிடையாது. அவன் எங்கே போனான் அப்படின்றதே தெரியாது. ஆனால் வந்து அவன் வந்து வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அது மட்டும் வந்து நம்ம டேக்கு வந்து தெரியும். ஆனாலும் அவர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளாஸை கவனிச்சிட்ருக்கிறாரு. இப்படியே வந்து ஒரு நாள் ஆகுது. ஒரு நாள் வந்து நம்ம டே வந்து அப்படியே வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்துட்டா நம்மளுடைய வீட்டில் வந்து எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேகே தான் வந்து டேவை பார்த்துட்டு, டே சீக்கிரமாக கிளம்ப, வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம டே தான், எங்கே மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லோரும் ஒன்று மீட்டிங் வச்சுருக்காங்க, அதனால் வந்து அங்கே போகணும், சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ வந்து நம்ம டேவுமே வந்து போகிறாரு. ரூமுக்கு போயிட்டு அவர் வந்து அவருடைய ட்ரெஸ் கலெக்ஷனை பார்க்குறாரு. அதுலேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து மனுஷன் வந்து போட்டுக்கிறாரு. அப்புறமா வந்து அவர் வந்து லைட்டாக மேக்கப் போட்டுக்கிறாரு. மேக்கப் போட்டு அப்படியே வந்து கிளம்புறாரு. இப்போ வந்து அவர் வந்து ஜேகே கூட பார்ட்டிக்கு போகிறாரு. பார்ட்டிக்கு போனால் அங்கே வந்து எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. ஹாப்பியாக அவங்கவுங்க வேலையை வந்து அவங்கவுங்க பார்த்துட்ருக்காங்க. பாதி பேர் வந்து ஜேகே கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆனால் டேக்கு வந்து யாருமே இல்லைல்ல. அவர் வந்து அப்படியே அமைதியாக போய் கவுண்டரில் போய் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜூஸ் தான் வந்து குடிக்கிறாரு. ஓகேவா, வேறு எதுவும் குடிக்கல, அவர் ஜூஸ் தான் குடிக்கிறாரு. இப்போ வந்து அங்கே வந்து ஒரு பையன் வரான். வந்துட்டு டே பக்கத்தில் உட்காந்துட்டு, ஹலோ மிஸ்டர், யார் நீங்கள், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் கண்ணில் வந்து வேறு ஏதோ தெரியுது. ஆனால் டேக்கு வந்து எதுவுமே புரியல. இல்லை சார், குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன் குடிக்கூடாதா, சாரி சார் குடிக்கூடாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்திக்க போகிறாரு. உடனே வந்து அந்த பையன் தான் வந்து அப்படியே வந்து டேயோடைய கையை பிடிச்சிட்டு, அப்படின்னு நான் சொல்லுவேண்ணா சார், நீங்கள் குடிங்க சார், யார் உங்களுக்கு குடிக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம டேவுமே வந்து அமைதியாக உட்காந்துட்டு அவர் வந்து குடிக்கிறாரு. இதை வந்து இன்னொரு ஆள் பார்த்துட்டு அவருக்கு வந்து போய் அவர்கிட்ட டே கிட்ட வந்து சொல்லணும்னு தோணலை. ஏன்னா வந்து டேவை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு டேவை வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த பையனுமே வந்து டேவை வந்து விடுற மாதிரி தெரில. அவன் வந்து டேவை வந்து அங்கே தொடுறான். ஆனால் டே வந்து எதையுமே கண்டுக்காமல் அவர் குடிச்சிட்டே இருக்கிறாரு. இப்போ வந்து ஜேகே வந்து அதை பார்த்துட்டே இருந்தார்ல, டக்குன்னு வந்து பக்கத்தில் வந்து ஒரு வெயிட்டர் வந்து ட்ரிங்க்ஸ், அதாவது சரக்கு எடுத்துகிட்டு போயிருப்பார். அதை வந்து அப்படியே எடுத்து குடிச்சிடுறாரு அவர் மடக்குன்னு. அதே மாதிரி ஒரு 2-3 கிளாஸ் வந்து அப்படியே வந்து உள்ளே போயிருக்கோம். இதை வந்து நம்ம டே வந்து நோட் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார், அமைதியாக உட்காந்து இருந்திருப்பார். இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஆகுது. அப்படியே வந்து பார்ட்டி எல்லாமே முடியுது. ஆனால் வந்து ஜேகே வந்து ஃபுல் மொட்டை. அவர் வந்து அப்படியே படுத்து கிடக்குறாரு, எதுவுமே தெரியாமல் அப்படியே படுத்து கிடக்குறாரு. இப்போ வந்து நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருனா அப்படியே பக்கத்தில் போயிட்டு, மாமா வாங்க மாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஆனால் வந்து ஜேகே கிட்டேருந்து நோ ரெஸ்பான்ஸ். அதனால டே வந்து என்ன பண்ணுறாருனா அப்படியே வந்து ஜேகேவை வந்து கையை எடுத்து அப்படியே மேலே போட்டுட்டு டேவை வந்து ஜேகேவை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு, ஐயோ மாமா இவ்வளோ வெயிட்டாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காரை எடுத்துகிட்டு, அவர் தான் ஓட்டுறாரு, அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம ஜேகே வந்து அப்படியே வந்து கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சா அவருக்கு வந்து செம கோவம் வருது. அவர் வந்து டேவை பார்த்துட்டு, டே வண்டியை நிறுத்து
அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம டே வந்து ஜேகே பார்த்துட்டு மாமா முழிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஜேகே தான் வண்டியை நிறுத்துன்னு சொன்னேன் டே அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வண்டியை நிறுத்துறாரு. பக்கத்தில் ஹோட்டல் ஏதாவது இருக்கும் அங்கே போ அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நல்லா குடிச்சிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம இல்லை மாமா பக்கத்தில் தான் வீடு, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து ஜேகே வந்து நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்கிறாரு. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு ரூம்லாம் புக் பண்ணிட்டு அப்படியே வந்து ரூமில் போய் வந்து ஜேகே வந்து அப்படியே படுக்க போட்டுறாரு. படுக்க போட்டால் நம்ம ஜேகே வந்து என்ன பண்ணுறாருன்னா டேவை பிடிச்சி அப்படியே வந்து இழுத்துக்கிறாரு. இழுத்து அவர் மேலே போட்டுட்டு அப்படியே வந்து டேவை வந்து கீழே படுக்க வச்சுட்டு அவர் வந்து மேலே வந்துட்டு என்ன நினச்சிட்ருக்கேன், நான் வந்து உன்னை வந்து அது ஒய்ஃபாக ஹஸ்பண்டாக பார்க்கலன்னா நீ வந்து உடனே வந்து என்னொருத்தனை பார்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து நம்ம தான் மாமா நீ என்ன பேசுகிறேன்னே புரியல மாமா, எந்தியன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஜேகே வந்து இங்கே பாரு நீ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஓகேவா, நான் வந்து ஏதோ சொல்லுவேன் அதுக்கு நான் ஒன்று அக்செப்டே பண்ண மாட்டேன் அப்படின்றதுலாம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜேகே வந்து டேயோடைய பக்கத்தில் வந்து போகிறாரு. பக்கத்தில் போயிட்டு அவர் வந்து அப்படியே டேயோடைய இயரை வந்து அப்படியே வந்து லைட்டாக வந்து கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து பேக் வராரு. வந்துட்டு டேவை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இங்கே பாரு, இந்த ஜென்மத்தில் நீ வந்து யாரை வேணா இரு, என்னுடைய அண்ணன் பையன் யாரை வேணா இரு, ஆனால் நீ தான் என்னுடைய புருஷன், அதனால் நான் வந்து என்ன பண்ணாலும் நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டேவை வந்து கிஸ் பண்ணுறாரு. டேக்கு வந்து ஷாக் ஆகுது. மாமா என்ன பண்ணுற, விடு 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 அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து ஜேகே வந்து எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து அப்படியே வந்து அந்த நேவலில் தான் வந்து அப்படியே வந்து இது சக் பண்ணி அப்படியே இழுத்துட்டு இருந்திருப்பாரு. டக்குன்னு வந்து டேவை பார்த்துட்டு இங்கே பாரு நீ வந்து முழுசாக எனக்கு சொந்தம், அதை இன்றைக்கி நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய டேயோடைய ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணியிருப்பார். ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வந்து மேலே வந்துட்டு டேயோடைய கண்ணை வந்து பார்க்குறாரு. கண்ணை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து டேக்கு வந்து கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணுறாரு. டேக்கு வந்து உயிரே போயிடுச்சு. ஒரு நிமிஷம் மாமா வலிக்குது மாமா, எட்டு மாமா இப்படியே மாமா வலிக்குது மாமா விட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழுகிறாரு. ஆனால் வந்து ஜேகே வந்து செம போதையில் அவர் வந்து டேக் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கா எதுவுமே வந்து பார்க்கல. அவர் வந்து தோஸ்ட் பண்ணுறாரு, ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. வந்து அவர் வந்து ஒவ்வொரு புஷ்க்குமே வந்து டேக் வந்து ஏதோ அவருடைய ஸ்டொமக்கே போய் டச் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் வந்து அப்படியே அழுதுகிட்டே ஜேகேயோடைய கையை வந்து அதாவது பைசப்ஸை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு அழுகிறாரு. அழுதுட்டு மாமா வேணாம் மாமா விட்டுரு மாமா, எனக்கு வலிக்குது மாமா, ரொம்ப வலிக்குது மாமா, ஸ்லோவாக பண்ணு மாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஜேகே வந்து எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. டேவுமே வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயங்கியிருப்பார். ஆனால் வந்து ஜேகே வந்து விடுற மாதிரியே இருக்காது. அவர் வந்து முழுசாக முடிச்சுட்டு அப்படியே வந்து டேயோடைய மேலே வந்து படுத்து தூங்கியிருப்பார். இப்போ வந்து நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆனதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்துட்டு அம்மா வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணுறாரு. ஆனால் அப்போ தான் அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது ஜேகேயோடைய இது வந்து என்ன அவருக்கு உள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கீழே போயிட்டு அவர் வந்து அப்படியே அதை அவரே ரிமூவ் பண்ணுறாரு. அது அவருக்கு என்ன கொஞ்சம் பெயினாக இருக்குது. அவர் வந்து அப்படியே வந்து ஜேகேக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு அவர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவர் வந்து அப்படியே வந்து வந்து ஜேகேவை அப்படியே படுக்க போட்டு அவர் வந்து அமைதியாக வந்து போகிறாரு. போயிட்டு அவர் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகும்போது அவரோட பாடியை பார்க்குறாரு. அவ்வளோ ஹிக்கீஸ் இருக்குது. அவர் வந்து அழுகிறாரு அந்த ஷவர்லேயே. அவருடைய கண்ணீரும் அந்த ஷவர் தண்ணியும் அப்படியே வந்து மிக்ஸ் ஆகி அப்படியே வந்து போகுது. அவருக்கு வந்து பாடி அவ்வளோ பெயினாக இருக்குது. அவரால் வலியை வந்து தாங்கவே முடியல. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் வந்து அப்படியே அமைதியாக வெளியே வந்துட்டு ஜேகேவை பார்க்குறாரு. ஜேகே வந்து அப்படியே எழுந்துச்சி உட்காந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை மாமா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே போய் மாமா நான் இன்றைக்கி எங்கேயும் போகல, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அமைதியாக படுத்து தூங்கிக்கிறாரு. ஜேகே வந்து அப்படியே போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அவர் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். அப்புறம் இப்படியே தான்டா கொஞ்ச நாள் போகியிருக்கோம். வந்து எல்லா நாளுமே அழுவார். ஏன்னா அவருக்கு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவர் வந்து ஜேகே வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஆனால் வந்து இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவர் வந்து ரொம்ப அழுகிறாரு. இப்போ வந்து ஒரு நாள் தான் என்னாச்சுடா ஏன்டா அழுதுகிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும், காலேஜில் நான் எல்லா நாளுமே வந்து பார்க்குறேன், கிராஜுவேஷன் அன்னையிலேருந்து பார்க்குறேன், ஏன்டா அழுதுகிட்டே இருக்க, இப்படி தான் அழுதுகிட்டே இருப்பியா, தேவையில்லாமல் அழாதடா, அவன் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டான்ல, அவனை நினச்சி அழுதுட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம தான் வந்து ரொம்ப கோவப்பட்டு இங்கே பார் அவனை பற்றி பேசாத, அவனை பற்றி பேசினாலும் எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஏன்டா அழுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம தான் வந்துட்டு தெரிலடா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. உடனே வந்து அந்த பையன்தான் வந்து வந்து பிடிச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே தூக்கி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாரு.
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் அந்த டாக்டர் வந்து டேவை வந்து செக் பண்ணிட்டு, சார் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னது தான். டே வந்து இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் 2-3 நாள் அழுதுருப்பார். ஜேகே வந்து நோட் பண்ணியிருப்பார். ஜேகே வந்து கேட்டு பார்த்துருப்பாரு, என்னாச்சு டே, ஏதாவது பிரச்சனையா, என்கிட்ட சொல்லு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் வந்து டே வந்து எதையுமே கண்டுக்க மாட்டார். இல்லை மாமா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து சேஃபாக தான் இருக்கேன், பத்திரமா தான் இருக்கேன், நீ வந்து போய் வேலையை பாரு மாமா அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்படியே தான்டா கொஞ்ச நாள் போயிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து டே வந்து முடிவு பண்ணிட்டாரு. இப்போ ஒரு நாள் தான் ஜேகே வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு, டே கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் வந்து உள்ளேருந்து எந்த ஒரு சத்தமுமே இல்லை. அவர் வந்து அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அவருக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படி எதுவுமே வந்து தெரில. அவர் ரூமுக்கு போய் தேடுறாரு, எங்கேயுமே வந்து காணோம். அவர் வந்து உடனே வந்து அவரோட அண்ணனுக்கு தான் வந்து கால் பண்ணுறாரு. இப்போ வந்து ஜிம்மின் தான் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு, என்னாச்சுடா, என்ன டே வந்து ஏதாவது கேட்க மாட்டானா, டேய் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஆனால் வந்து எங்கேயுமே இல்லை. உடனே வந்து நம்ம ஜேகே தான் வந்து டிவினை பார்த்துட்டு, நான் டேவை காணோம், நான் அதான் நான் ஒன்று கூப்பிட்டேன், தேவைலாம் பண்ணிகிட்ருக்காது, எங்கன்னு ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. டே வந்து உடனே ஜிம்மின் வந்து டேக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் வந்து நாட் ரீச்சபிள், கால் வந்து போகலை. இப்போ வந்து ஜேகே வந்து அப்படியே வந்து ரூம் போகிறாரு. ரூம் போனால் அங்கே வந்து ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்க்குறாரு. அவருக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. அந்த லெட்டரில் வேறு ஒன்றும் இல்லை, மாமா நான் போகிறேன் மாமா, நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து சேஃபாக தான் இருக்கேன், நீ வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, நான் வந்து உன் லைஃப்பில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு எனக்கு தோணுது. நான் ஒன்று வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஓகே, நமக்கு வந்து அவன் வந்து நம்ம சீட் பண்ணிட்டான், நம்ம மாமா கூட சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து உனக்கு என்ன பிடிக்கலன்னு தோணுது மாமா. நான் வந்து நீ வந்து என்னை வந்து உன் அண்ணன் பையனாக வந்து நீ வந்து என்னை பத்திரமா தான் மாமா பார்த்துக்கிட்ட. ஆனால் இப்போ வந்து நீ வந்து என்னை கண்டுக்காமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ வந்து வேறு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும், அதைத்தான் வந்து நான் ஒரு ஆசைப்பட்றேன். பத்திரமா இரு மாமா, போயிட்டு வரேன். நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீ வந்து உன்னுடைய வரப்போகிற ஒய்ஃப் கூட, அதாவது இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு அடுத்தால கல்யாணம் பண்ணிப்பல, அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. நம்ம டேக்கு வந்து நம்ம ஜேகேக்கு வந்து இடியே விழுந்த மாதிரி இருக்குது. அவர் வந்து அப்படியே அந்த லெட்டரை கசக்கி போட்டுட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் இதை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி தேட போயிருப்பார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் அப்படியே போயிருக்கோம். அவர் தேடி இருப்பார். ஆனால் டே வந்து கிடச்சிருக்கவே மாட்டார். இப்போ வந்து நம்ம ஜிம்மின் தான் வந்து ஜேகேவை பார்த்துட்டு, டேய் விட்றா, எனக்கு அவனை என் பையன் சொல்லவே அசிங்கமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று முடியும் அவனே எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவப்படுறாரு. ஆனால் வந்து ஜேகே வந்து, இல்லைண்ணா, நான் தான் ஏதோ பண்ணிட்டேன், நான் வந்து அன்றைக்கி வந்து அவன் கூட நான் வந்து அப்படி இருந்துட்டேன். ஆனால் வந்து அவன் என்ன நினச்சிருந்தானா, எனக்கு அது ஞாபகம் இல்லைன்னு நினச்சிருப்பான், அதனால தான் வந்து அவன் வந்து போயிருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று வந்து நம்ம ஜிம்மின் தான் வந்து, சரிடா பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து, ஆனால் வந்து ஜிம்மினுக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், தான் பையன் வந்து தன்னை விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அவருமே வந்து அழுதுருப்பார். ஆனால் வந்து அதை வந்து ஜேகே கிட்ட காட்டியிருக்க மாட்டார். இப்படியே தான்டா அப்படியே வந்து இப்போ வந்து நம்ம டே வந்து அப்படியே கண்ணை திறந்து திரும்பியும் வந்து அவர் பார்க்குறாரு. அவர் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அவர் வந்து அவருடைய பையனை பார்த்துட்டு, பையனையும் பொண்ணையும் பார்த்துட்டு, போகலாமா அப்பாவை பார்க்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து ஜியான்டியானோ வியானோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து டே கூட வந்து நடந்து போகிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. வந்து டே வந்து எங்கேயுமே நிற்கல. அவருடைய மனசு ஃபுல்லாக அவருடைய பையன்கிட்ட தான் இருக்குது. இப்போ வந்து அவர் அப்படியே வந்து போகிறாரு. போயிட்டு, மாமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வேறு எங்கேயும் இல்லை, அவருடைய வீட்டுக்கு முன்னாடி தான் அவர் நிற்கிறாரு. அதாவது நம்ம ஜேகேயோட வீட்டுக்கு முன்னாடி தான். அவருக்கு வந்து அப்படியே வந்து எல்லாமே வந்து ஞாபகம் வந்துட்டு போகுது. இந்த வீட்டில் தான் அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஓடி ஆடி விளையாடி இருந்திருப்பார். அப்புறம் கல்யாணம் ஆகி அவர் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வீட்டுக்குள்ளே தான் வந்து வலது கால் எடுத்து வச்சு வந்திருந்திருப்பார். எல்லாமே அவருக்கு வந்து அப்படியே வந்து வந்துட்டு போகுது. இப்போ வந்து நம்ம டே வந்து அப்படியே போய் வாசலில் போய் நிற்கிறாரு. அப்போது வந்து உள்ளன்ட்டு டேவுடைய பாட்டி வந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு, டே கண்ணா, டேய் ஜேகே, டே வந்திருக்காண்டா, டேய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ வந்து மேலேருந்து நம்ம ஜேகே தான் அப்படியே ஓடி வராரு. இந்த வேகத்துக்கு மனுஷன் டேவை பார்த்துட்டாரா, பார்த்து போய் அவர் வந்து சப்புன்னு ஒன்று வைக்கிறாரு டேயோடைய கன்னத்துலேயே. வந்து நம்ம டே தான் வந்து கன்னத்தில் கை வச்சுட்டு, மாமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ஜேகே தான், என்னட்டே நினச்சிட்ருக்க, இவ்வளோ வருஷம் 2 வருஷம் நீ வந்து எங்கே போயிருந்த, எனக்கு கோவம் வருதுட்டே உன்னை பார்த்தாலே, எல்லாமே உன் முடிவு தான் எடுப்பியா, யார்ட்டையுமே வந்து கேட்க மாட்டியா, எல்லாம் உன் இஷ்டம் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. இப்போ வந்து நம்ம டே வந்து ஜேகேவை பார்த்துட்டு, இல்லை மாமா, அது வந்து நீங்கள் வந்து அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ வந்து உள்ளேருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு, ஜேகே இங்கே என்ன பிரச்சனை, ஏன் இப்படி சண்டை போட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஒன்று வந்து நம்ம டே வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு,
அது சாரிங்க அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம ஜேகே வந்து வந்து என்ன இதில் வந்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு, அவள் ஒன்றும் இந்த வீட்டில் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவள் வந்து எனக்கு யாரும் கிடையாது, அவள் வந்து இங்கே வந்து என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜேகே வந்து ஜேகேவை பார்க்குறாரு. புரியுதுல, அவள் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப், என் ஒய்ஃப் கிடையாது, நீ அதை தானே நினச்சி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை மாமா அது வந்து சரி உள்ளவா அப்படின்னு சொல்கிறாரு. மாமா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம ஜேகே வந்து டேவை பார்த்துட்டு, இங்கே பாரு நீ எப்போ அதான் தெரியும் நீ வந்து அதுக்கு தானே வந்திருப்ப, சரி சொல்லு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து நம்ம வந்து உங்ககிட்ட ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா இப்போ தான் அந்த 2 பசங்களும் அப்படியே வந்து அந்த கார்லேருந்து இறங்கி வெளியே வராங்க. ஜேகே வந்து அந்த 2 பசங்களையும் அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு பார்த்தாலே தெரியுது அது அவருடைய பசங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒருத்தன் பார்க்க அவரை மாதிரியே இருக்கான், அப்போ அவனோட பசங்களாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜேகே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அது இது வந்து ஏன் பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து நம்ம வந்து ஆமாம்மாம்மா அது வந்து நீங்கள் வந்து அன்றைக்கி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சனால தான் போனேன், நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு தெரியாது, அதனால தான் மாமா சாரி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம வந்து ஜேகே வந்து பார்த்துட்டு, தப்பு பண்ணிட்டே என் பசங்களை என்கிட்ட இருந்து இத்தனை வருஷம் 2 வருஷம் பிரித்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கீழே குனிறாரு. குழந்தைங்களும் வந்து அப்பாவை பார்த்தாருன்னா பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே வந்து குழந்தைங்கள பார்த்துட்டு நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த குழந்தைங்க வந்து தெரியும் அம்மா சொல்லியிருக்காங்க, நீங்கள் தானே என்னோடய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம ஜேகே வந்து 2 பேரையுமே 2 கையிலையுமே வந்து அவர் ஈஸியாக வந்து தூக்கி கையில் வச்சுக்கிறாரு. வச்சுட்டு டேவை பார்த்துட்டு நீ வந்து இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கல என்னுடைய குழந்தைங்களும் என்கிட்டேருந்து 2 வருஷம் நீ பிரித்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. வந்து அவரை பார்த்துட்டு சாரி மாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே திரும்பி போக போகிறாரு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. உடனே வந்து ஜேகே வந்து திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம தான் மாமா எனக்கு வந்து அது குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, அந்த குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன், அது குழந்தைக்கு ஹார்ட்டில் வந்து ஓட்டை இருக்குது, அது வந்து டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து என் ப்ளட் வந்து மேட்ச் ஆகலை, நீங்கள் உங்கள் இது வந்து டாக்டர் வந்து உங்கள் ப்ளட்டு குழந்தைக்கு வந்து அது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம ஜேகே வந்து இப்போ என்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, அதை வந்து நீ வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாரு. ஜியாண்டியானை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் இது வந்து உங்கள் பாட்டி கூட இருங்க, நான் வந்து உங்கள் தங்கச்சிக்கு வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாப்பாவை காட்டிட்டு வந்துடுவோம் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம ஜியாண்டியானா சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே அங்கே வந்து அவருக்கு வந்து ராஜ வரவேற்பு நடக்குது. ஏன்னா அவருடைய பேரை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்புலாம் நடக்குது. இப்போ வந்து ஜேகே வந்து பார்த்துட்டு நீயே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்ச நாள் ஆகுது, ஆப்ரேஷன்லாம் வந்து சக்ஸஸாக முடியுது. ஜேகே வந்து எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணுறாரு. குழந்தைய வந்து வந்து எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு அப்படின்ட்டு. அவருக்கு வந்து ஆனால் கோவம் வந்து எனக்கு குறையல. அவர் வந்து கிட்ட வந்து பேசவே மாட்டார், கண்டுக்க கூட மாட்டார். ஆனால் வந்து ஜேகே கிட்ட வந்து வந்து பேச ட்ரை பண்ணுவார். ஆனால் வந்து ஜேகே வந்து திருப்பிட்டு போயிடுவார். ஆனால் குழந்தைங்க கிட்ட வந்து அவர் வந்து ஜாலியாக விளையாடுவார். குழந்தைங்கள வந்து அப்பப்போ பார்க்கு அப்படி இப்படின்ட்டு கூப்பிட்டு போவார். இப்போ வந்து ஒரு நாள் தான் நம்ம வந்து அப்படியே அமைதியாக வந்து குழந்தைங்க கூட உட்காந்துருக்குறாரு. இப்போ வந்து ஜேகே தான் வராரு. வந்த உடனே நம்ம குழந்தைங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து அப்பா கிட்ட போய் அவரை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு அப்பா நாங்கள் இன்றைக்கி ஜாலியாக இருந்தோமே, என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து அப்படியே லிஸ்ட்டு போட்டு சொல்கிறது. ஜேகேவுமே வந்து அமைதியாக வந்து குழந்தைங்க சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து அமைதியாக கேட்டுட்ருக்குறாரு. இப்போ வந்து வந்து ஜேகேவை பார்த்துட்டு மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் வந்து ஜேகே வந்து கண்டுக்கவே இல்லை. சரி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்ச நேரம் கழியுது, நைட் ஆகுது. வந்து வந்து ஜேகேயோட ரூமில் தான் இருக்கிறாரு. வந்து அப்படியே வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த மாமாவை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, இன்றைக்கி கண்டிப்பாக நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேனோ அதில் மாமா கண்டிப்பாக விழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. கிளம்பி அவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் கிளம்பி மாற்றிட்டு அவர் வந்து அப்படியே சூப்பராக இருக்கார் பார்க்க. மனுஷன் ஷர்ட்டு ஒத்தையும் போட்டுட்டு இப்போ எல்லாமே அப்படியே ரிவீலாக இருக்குது. அதுக்கு அவர் ஷர்ட்டை போடாமல் இருக்கலாம். அவர் வந்து அப்படியே வந்து ரெடியாகி நிற்கிறாரு. நின்றுட்டு இன்றைக்கி வா மாமா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெடியாக உட்காந்துருக்குறாரு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஆகுது. ஜேகே வந்து குழந்தைங்களோட வராரு. வந்துட்டு
தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 2 குழந்தைங்கள வந்து 2 சைட்லேயுமே வந்து படுக்க வச்சுட்டு அவர் வந்து நடுஸில் படுத்துக்கிறாரு. படுத்துட்டு டேவை பார்க்குறாரு. டே வந்து ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே வந்து குழந்தைங்கள பார்க்குறாங்க. குழந்தைங்கள பார்த்துட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. உடனே அந்த குழந்தைங்க 2ம் அம்மாவை பார்க்காங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த குழந்தைங்க டே தான் வந்து அது இன்றைக்கி நீங்கள் பாட்டி கூட போய் தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த குழந்தைங்க ஆமாம் நாங்கள் இங்கே தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த டே வந்துட்டு அப்படிலாம் இல்லைடா, நீங்கள் வந்து இங்கே தான் தூங்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் அப்பா கூட அம்மா இருக்கட்டா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து குழந்தைங்களாம் ஆனா சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எந்திரிச்சு ஓடிடுதுங்க. உடனே வந்து நம்ம ஜேகே வந்து டேவை பார்த்துட்டு என்ன டே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து நம்ம டே வந்து ஜேகே கிட்டே போகிறாரு. ஜேகே வந்து அப்படியே திரும்பி இருந்துக்கிறாரு. உடனே வந்து நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருனா கிட்ட போயிட்டு அவர் பெட்ஷீட் போட்டிருப்பார்ல அதை வந்து எடுத்துட்டு டேயோடைய அதாவது ஜேகே உட்காந்துருக்குறாருல ஜேகேயோடைய 2 சைடுமே அவரோட லெக்கை போட்டுட்டு அப்படியே வந்து உட்கார்றாரு ஜேகே மேலே. ஜேகேக்கு வந்து அதுவே ஒரு மாதிரி இருக்குது. அவர் வந்து டேவை பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து நம்ம டே வந்து ஜேகேயோடைய ஹேண்ட் எடுத்து அவருடைய ஹிப் இருக்குல்ல ஹிப்பில் வச்சுட்டு அதாவது வேஸ்ட்டில் வச்சுட்டு ஜேகேயோடைய 2 சைடுமே வந்து அப்படி வந்து அவருடைய ஹேண்டை வந்து போட்டுக்கிறாரு. போட்டுட்டு ஜேகே பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போயிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் அவர் வந்து மனுஷன் நான் வந்து ஆம்பளடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எதுவுமே காட்டாமல் அப்படியே உட்காந்துருக்குறாரு. இப்போ வந்து நம்ம டீ தான் வந்துட்டு என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லைட்டாக மூவ் பண்ணுறாரு. அவர் வந்து கீழே அப்போ வந்து அவர் ஜேகே வந்து என்ன தான் வந்து கீழே வந்து பேண்ட் போட்டிருந்தாலும் லைட்டாக வந்து அந்த மூவ்மெண்ட்டை தவிர்த்து அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது கீழே. அவர் வந்து இப்போ வந்து எந்திரிச்சு போ, அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்காலும் நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. டேக்கு வந்து மாமா என்ன மாமா நான் இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் இப்படியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே லைட்டாக வந்து மூவ் பண்ணுறாரு திரும்பியும். ஆனால் வந்து ஜேகேக்கு வந்து இங்கே வந்து அப்படியே ஏறுது. அப்படியே வந்து இப்போ ஜேகே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே டேவை வந்து திருப்பி போட்டு அப்படியே மேலே ஏறுறாரு. ஓகே இதோட போதும் இந்த கதை. ஏன்னா எனக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன் ஐடியாவே இல்லாமல் வந்ததுனால எனக்கு வந்து ஐடியாவே இல்லை. இந்த ஸ்டோரி வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டு தான். ஆனால் இவ்வளோ கேவலமாக அந்த பாப்பா வந்து நல்லா சொல்லிருந்துச்சு. நான் இவ்வளோ கேவலமாக போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. அவ்வளோதான். சாரி பாய் டாட்டா லவ் யூ. இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஓகேவா? இப்போ பாய் சி யூ. எல்லாருமே நினைக்கலாம் என்னக்கா இந்தக்கா பைத்தியமாக இருப்பாங்களா போட மாட்டேன்னு சொல்லிட்டு போடுறாங்களே அப்படின்ட்டு. அது வேறு ஒன்றும் இல்லைடா, என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் என்னால் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் உண்மை. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. கொஞ்சம் பைத்தியமாக தான் அலைகிறேன். கேவலமாக இருந்தாலும் போட்டு விடணும்டா கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அந்த பாப்பா வந்து கேட்ட மாதிரி தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லைனா சாரிடா சாரி. சரியா? லவ் யூ. உங்களுடைய கமெண்ட்டுக்காக மட்டும் தான் நான் வந்து வெயிட் பண்ணுவேன். நீங்கள் லைக் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை, கமெண்ட் அதே பண்ணிட்டு போயிடுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நம்மை போல் இன்பம் அடைஞ்சதில்லை நான்